அண்மை செய்தி சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. அதன்படி சென்னை மெரினா கடற்கரையில் கலங்கரை விளக்கம் முதல் அண்ணா நினைவிடம் வரை ரோப்கார் சேவை அமைக்கப்படும் என்றும், சென்னையில் கோடை காலத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு மோர் வழங்கும் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. சென்னை மாநகராட்சியில் 20 இடங்களில் ஸ்மார்ட் பார்க்கிங் மேலாண்மை செயல்படுத்தப்படும் என்றும் பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் மெரினா, பெசன்ட் நகர், வண்ணாரப்பேட்டை, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட 20 முக்கிய பகுதிகளில் சீரமைக்கப்பட்ட ஸ்மார்ட் பார்க்கிங் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. அதன்படி சென்னை மெரினா கடற்கரையில் கலங்கரை விளக்கம் முதல் அண்ணா நினைவிடம் வரை ரோப்கார் சேவை அமைக்கப்படும் என்றும், சென்னையில் கோடை காலத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு மோர் வழங்கும் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், சென்னை மாநகராட்சியில் 20 இடங்களில் ஸ்மார்ட் பார்க்கிங் மேலாண்மை செயல்படுத்தப்படும் என்றும், அதன்படி மெரினா, பெசன்ட் நகர், வண்ணாரப்பேட்டை, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட 20 முக்கிய இடங்களில் சீரமைக்கப்பட்ட ஸ்மார்ட் பார்க்கிங் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. அதன்படி 360 சுகாதார மையங்களில் கருப்பைவாய் புற்றுநோய் கண்டறிய 50,000 RT-PCR கிட் கொள்முதல் செய்யப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. முதற்கட்டமாக 200 பூங்காக்களில் நிலத்தடி நீர் மட்டத்தினை அதிகரிக்கும் வகையில் ரூபாய் 20 கோடியில் மழை சேகரிப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மேலும் மின்ட் சாலை, வண்ணாரப்பேட்டை, மெட்ரோ மற்றும் சேப்பாக்கம், மெரினா ஆகிய இடங்களில் ரூபாய் 40 கோடியில் பன்முக போக்குவரத்து ஒருங்கிணைப்பு அமைக்கப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. முழு விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை மாநகராட்சியின் 2026-27 ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கலை சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தாக்கல் செய்து பல்வேறு புதிய அறிவிப்புகளை அவர் வெளியிட்டு வருகிறார். குறிப்பாக பாத்தீங்கன்னா, பெருநகர சென்னை மாநகராட்சியில ஸ்மார்ட் பார்க்கிங் மேலாண்மை திட்டம், ஸ்மார்ட் பார்க்கிங் மேனேஜ்மெண்ட் பொது கூட்டமை PPP முறையில 20 இடங்கள்ல செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பூங்காக்களில் மரங்கள் மூலம் ஆக்சிஜன் உற்பத்தி செய்வதற்கு ஏதுவாக சென்னை நகர் மக்களின் கூட்டு முயற்சியில பசுமை பரப்பை அதிகரிக்க பொதுமக்கள் பங்கேற்கும் பசுமை சென்னை என்ற திட்டம் 10 கோடி மதிப்பீட்டில அறிமுகம் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இடம்பெயரும் தொழிலாளர்கள், வீடில்லாத நபர்கள், குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் 200 தற்காலிக இடைநிலை தங்கும் இடங்கள், கண்டெய்னர் கொள்கலன் வீடுகள் ரூபாய் 12 கோடி மதிப்பீடுல அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் முக்கிய அம்சமாக மெரினா கடற்கரையில் கலங்கரை விளக்கம் முதல் அண்ணா நினைவிடம் வரை பொது தனியார் பங்களிப்பு முறையில் கயிறு வழித்தடம், அதாவது ரோப்வே கார் அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இதுல சுற்றுலாவை மேம்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக மெரினா கடற்கரையை ஒற்றி சுற்றுலா பயணிகளுக்காக கலங்கரை விளக்கம் முதல் அண்ணா நினைவிடம் வரை ரோப்வே வசதி அறிமுகப்படுத்தப்படும். இது மட்டும் இல்லாமல் கயிறு வழித்தடங்கள் நகரத்தை ஒரு தனித்துவமான கோணத்துல பார்க்க வழிவகை செய்யும் என்றும் அதுல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா, குறிப்பாக 2026-27 ஆண்டு இந்த நிதியாண்டுல பெருநகர மாநகராட்சிக்கு உட்பட்ட பூங்காக்களில முதற்கட்டமாக 200 பூங்காக்களில் நிலத்தடி நீர்மட்டத்தினை அதிகரிக்கும் வகையில பூங்காவிற்கு வரும் மக்களிடம் மழை நீரை சேமிப்பை கொண்டு சேர்க்கும் விதத்திலும் பூங்காவிற்கு 10 லட்சம் வீதம் ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் மழை சேகரிப்பு திட்டம், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் திட்டம் மேற்கொள்ளப்படும் என்றும், சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 5 பூங்காக்களில் சிறப்பு குழந்தைகளுக்கான உள்ளடக்கிய
இன்க்ளூசிவ் ஃபார் ஸ்பெஷல் சில்ட்ரன் பூங்கா உபகரண ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டுல மேம்படுத்தப்படும் உள்ளிட்ட வேறு அறிவிப்புகளை பெருநகர மாநகராட்சி மேயர் தற்பொழுது வெளியிட்டு வருகிறார். சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. அதன்படி குறிப்பாக மெரினாவில் கலங்கரை விளக்கு முதல் அண்ணா நினைவிடம் வரை ரோப்கார் சேவை அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவல்களுக்கு நன்றி மணிவண்ணன்.